ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மண்டே ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து காலையில பிரியாணி செய்ய போறோம். ஏன்னா வந்து இது லஞ்சுக்கு, காலையில சாப்பிட்றதுக்கு இல்லை, காலையில சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி சாம்பார் வைக்க போறோம். இது மதிய லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. சிக்கன் பிரியாணி அதை சொல்லலையே. இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்ய போறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, மிளகாய் பொடி, தனியாத்தூள், பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து புதினா எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து சிம்பிளாக பிரியாணி செய்வது எப்படி, அவ்வளோதான். இப்போ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இன்னைக்கு வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறாங்க. நல்லா வந்து சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் போட்டுக்கிறேன். சிக்கன் தனியாக வேக வச்சுக்கிட்டேன். லெக் பீஸ்லாம் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். சீரக சம்பா சட்டுன்னு வெந்துடும். அதை நம்ம தனியாக வேக வச்சு போட்டுக்கிறது தான் பரவாயில்ல. இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே அது வேக வேண்டியது தான். செம்ம கலராக எம்மியாக இருக்குது. ஓகேப்பா. ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து மீன் எடுத்துகிட்டு போக மாட்டார். அதனால் அவருக்கு ஒரு முட்டை போட்டுடலாம் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஒரு ஜூஸ், நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே முடியல. அதெல்லாம் வந்து குழந்தைக்கு அதெல்லாம் வந்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலான்னு. வாட்டர் மெலன் வருது, அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வெயில் பார்க்கவும் நல்லா இருக்கு. அது சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள வந்து நம்ம ஜூஸ் போட்டு வச்சோம்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம். அந்த ஐஸ் எல்லாம் போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான். இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன்.
நேத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம், மீதி இருந்தது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதில் வந்து இதே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, லைட்டாக சில்லுன்னு இருக்குது போதும். செம்ம யாஹூ. சாய் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வெண்ணெய் வச்சோம்னா நல்லா இருக்கும்ல. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும். Okay, it's all coming together now. Yeah, I've got all. If I go back through, it's going to make a build a portal. Perfect. Or it's back here. The people anyway. Next, I'm going to build a portal towards that closer. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம டின்னர் வந்து இட்லி ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். வேறு வந்து இட்லி ஊற்றி வச்சிடுறேன். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இன்னைக்கு நம்ம தக்காளி குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம். டக்குன்னு உடனடி குழம்பு செய்யணும்னா இதை பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணோமா, டக்குன்னு போட்டு தாளிச்சோமான்னு இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதால் தான் வந்து குயிக்காக நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டோம்னா இது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி வெந்துடும். அதனால தான் நான் தக்காளி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு பண்ணேன். கடுகு வெடிச்சாச்சு. வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒன்று பாதியை கட் பண்ணிட்டேன், அப்படியே கீரி போட்டாச்சு ஒரு பச்சை மிளகா. அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கிறோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து நமக்கு திக்காக கிடைக்கிறதுக்கு வந்து ஒன்று கடலை மாவு 1 ஸ்பூன் கரைச்சும் ஊற்றலாம். கடலை மாவு வந்து பெரிய பேக்கிங்காக இருக்குது, அது பிரித்தா பூச்சி விழுந்துடும். நான் பொட்டுக்கடலையும் யூஸ் பண்ணுவேன், மோஸ்ட்லி பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுவேன் நான். 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். அப்படியே போட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். முதல்ல நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இதை ஊற்றிடலாம். பொட்டுக்கடலை டேஸ்ட் பிடிக்கலாம், நீங்கள் கடலை மாவும் வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிரும். இதெல்லாம் நம்ம அரைச்சிலாம் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாக வந்துடும். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். டிஃபனுக்குலாம் கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றியோ பொட்டுக்கடலை கரைச்சி ஊற்றியோ பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நம்ம ரோட் சைடெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்க, இட்லிக்கு சாம்பார் மாதிரி வைப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த சாம்பாரில் இந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொதிச்சதுன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கொதிக்க வச்சு நிறுத்திடலாம். கொத்தமல்லி போட்டுட்டேன். நம்ம குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணுற குழம்பு இதுதான், தக்காளி குழம்பு எங்கள் வீட்டில். செம்மையாக ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு. நம்ம வந்து இட்லி மாவு வச்சு இன்னைக்கு போண்டா செய்ய போகிறோம். நேற்றுக்கு தான் வந்து நான் இட்லி மாவு அரைச்சேன். புளிக்காமல் இருக்குது. புளிச்சதுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. புளிக்காமல் இருக்கும்ல, நம்ம நேற்றுக்கு தான் அரைச்சோம் இன்னைக்கு தான் அரைச்சோன்ற இதில் வந்து நல்லாயிருக்கும். நான் நேற்றுக்கு நைட்டு தான் இட்லி மாவு அரைச்சோம். அதால் ஃப்ரெஷ்ஷாக புளிக்காமல் சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம உடனடி போண்டான்ற மாதிரி நம்ம போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட வந்து இன்னொரு பொருளும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு எந்த பதத்தில் நான் வந்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இதோட வந்து அரிசி மாவு நம்ம கூட சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இட்லி மாவில் வந்து நான் முதல்ல வந்து உப்பு கரைச்சி தான் வச்சுருக்கிறேன். அதால் உப்பு ஆட் பண்ணல. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்து நம்ம மாவு, உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்குங்க. தண்ணியாக மாவு இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு, இதில் ரவையும் சேர்க்கலாம். நீங்கள் ரவை சேர்த்திங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் ரவை, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவும் போடலாம். ரவை சேர்த்தோம்னா வந்து அது அந்த ஈரப்பதம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரவை போட்டோம்னா அந்த ஈரம்லாம் இழுத்துக்கும். அந்த ரவை ஊறுற வரையும் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது உடனே செய்கிறேன். ரவை போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். அழகாக வந்து அது அடியிலிருந்து அதுவே அப்படியே பால் மாதிரி ஏந்து வரும். சூப்பராக. நமக்கே கூட திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது சாப்பிட்லான் இருக்கும். அந்த டைமில் வந்து சட்டுன்னு இது வேலை முடியும். பின்னாடி கொஞ்சம் செவந்துருச்சு, திருப்பிக்கலாம். இட்லி மாவில் உளுந்து அதெல்லாம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் சோடா எதுவுமே போடாதீங்க. அதுவே அழகாக இந்த மாதிரி பந்து மாதிரி வரும். ஒரு சிலர் வந்து இட்லி மாவில் உப்பு போட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து உப்பு ஆட் பண்ணிக்கங்க மறக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போண்டா போட்டாச்சு. நமக்கு வந்து இது வந்து மைசூர் போண்டா மாதிரி ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட் வந்துடும். ஒரு சிலர் புளிப்பு நல்லா இருக்கும்னு செய்வாங்க. புளிப்பு அவ்வளோவா பிடிக்காது. அன்னைக்கு மறுநாள் செஞ்சால் செய்வேன், இல்லைன்னா அப்புறமா செய்ய மாட்டேன்.
கொஞ்சம் லைட்டாக புளிச்சிட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும். புளிப்பாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதால் வந்து நான் மறுநாளே ஒரு 2 நாளில் செய்கிற மாதிரி இருந்தால் செய்வேன், அப்புறமா செய்ய மாட்டேன். ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து செஞ்சுருவேன். ரொம்ப புளிச்சாலும் வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இட்லி தோசை இல்லைன்னா இட்லி பொங்கல் இருக்கும், பூரி சப்பாத்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரே தான். இப்போ நம்ம இட்லி வரையும் ஊற்றி வச்சோம்னா அது ஒரு தோசை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிம்பாங்க பசங்க. அதில் வந்து இட்லி கொஞ்சம் தோசை கொஞ்சம் போட்டுக்குவேன். அதே மாதிரி பூரி செஞ்சோம்னா பசங்களுக்கு பூரி பிடிக்கும், நாங்கள் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம், சப்பாத்தி போட்டுக்குவோம். காலையில் வந்து செஞ்சோம்னா சாட்டர்டே அந்த மாதிரி வந்து இட்லியும் பொங்கலும் செய்வேன். அந்த மாதிரி காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா வந்து சூப்பராக மேலே பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா வந்து கண்டிப்பாக எண்ணெயும் குடிக்காது, நல்ல ட்ரையாகவே இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லி மட்டும் முடியும். சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். செம்மையாக இருக்குது. குழம்பு நல்லா இருக்குது. போண்டா பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து செம்மையாக இருந்தது. இதில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, போண்டா, இட்லி, தோசை எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன், கௌசி எப்போ தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா?